ஹலோ கைஸ். இன்றைக்கி நம்ம பிளாக் ஃப்ரூட்ஸ் பார்க்கணும். இதுதான் என் மெயின் ஐடியா. ஆக்சுவலி மேக்ஸ் லெவலில் இருந்தேன். இந்த அப்டேட் வரதுனால வெறுத்து இதே லெவலில் நின்றுட்டேன். லைட் ஃபுல்லாக வேக்கண்ட், கார்டிமன் வச்சுருக்கேன், சைபார்க் V4 மேக்ஸ் கியர். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தா தெரியும், சமந்தி சி பெஸ்ட் 10 மில்லியன் பவுண்டி. அதுக்கப்புறம் 3 மித்திக்கல் ஸ்வாட், 2 ட்ரிபிள் கட்டானா, ஹாலோ சைட், க்ரஸ்ட் டூல் கட்டானா. க்ரஸ்ட் டூல் கட்டானா பெஸ்ட்டு. ஆனால் நான் இப்போதைக்கு ரோல் பண்ணி காட்ட முடியாது. நான் பைரட்டாக வரமாட்டேன், ஏன்னா இங்கே பவுண்டி ஹண்டர்ஸ் இருப்பாங்க சில டைம். ஏன்னா இப்போ தான் பிளாக் ஃப்ரூட்ஸ் கம்யூனிட்டியில் தான் அவ்வளோ பேர் ஆன்லைனில் இருக்க இல்லையே. ஸோ நம்ம இன்றைக்கி நூட்டு ப்ரோ தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் 0 லெவல்லேருந்து 50 லெவல் வரைக்கும் இந்த வாட்டி இன்றைக்கி. ஓகே கைஸ், நான் க்ரியேட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் என்னோடய பர்த் தான் வைக்க போகிறேன், என் பர்த்டே மந்த்து. இருங்க வைக்கிறேன். இதுதான் நான் பிறந்த நாள். நூட்டு ப்ரோ 212. எவன் எந்த பேர் திரும்ப 212? இதுவுமா 2 ஓகே. பாஸ்வேர்ட் காட்ட மாட்டேங்க கைஸ், கவலைப்படாதீங்க. ஓகே, நான் கேமுக்கு லோட் பண்ணோன்னே காட்டுறேன் கைஸ். கைஸ் கைஸ், நம்ம கேமுக்குள்ளே வந்துட்டோம். நான் பைரட்டாக தான் ஆக போகிறேன். வந்தாச்சு. இதுதான் நம்ம அக்கௌண்ட். இதுதான் நூட்டு ப்ரோ போகுது. நான் கோடு காட்டுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். NU is _ pro. இது 20 minutes டபுள் XP கைஸ். ஓகே, கிரைண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இருங்க கைஸ், கவுண்ட் டேமேஜே காட்டணும். இப்போ ஓகே. நான் ரொம்ப நாள் கழிச்சு ஃபஸ்ட்டு சில கிரைண்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ தான் நூட்டு ப்ரோ ஃபஸ்ட்டாக பண்ணுறேன்.
இன்னும் 2 பேர். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் முடிச்சாச்சு. எனக்கு தெரிஞ்சு 7 லெவல்ஸா? ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ நம்ம கண்டினியூஸாக வச்சுருந்தோன்னா நம்ம மறந்து போயிட்டேங்க. சரிங்க, நான் ஜங்கிள் கண்டிப்பாக போயிடுவேன். இதோ காட்டிடுறேன், கிரைண்டிங் காட்டுறேன். நான் கட்டணா வாங்க மாட்டேன், என்னென்னா ஃபிஸ்டர்ஸு சண்டை போட்டுடலான்னு இருக்கேன். கட்டணா வாங்கணும் தான், ஆனால் வாங்கட்டா யோசிக்கிறேன். கைஸ் செத்துட்டேன். டபுள் எக்ஸ்பி வேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் கரெக்டாக இருக்கேன். ஒருத்தன் பறந்தே போயிட்டான். ஏன்டா இது காம்பத்தானடா, இவ்வளோ பவர்ஃபுல்லாக இது நாக் அவுட் பண்ணுறது. ஓகே, பர்ஃபெக்ட். இது எப்படி டிவைட் பண்ணி போகுது எனக்கு கரெக்டாக தெரில. இப்போ நான் கரெக்டாக நான் வாங்கட்டா வேணாமா? ஓகே, வேணான்னு விட்டுட்டு போயிட்டேன். ஓகே, 5 போடுவோம். நான் வந்து இப்போ மில்லியக்கு தான் அதிகமாக போட்டிருக்கேன். நான் கண்டிப்பாக டிங்கிலாம் போவே மாட்டேன். ஸ்லோப்பில் தான் நான் போவேன். நம்ம என்ன நூபா? நான் தேர்ட்ஸ்லேருந்து நூட்டு ப்ரோ பண்ண வந்திருக்கேன் கைஸ். வேணும்னா சொல்லுங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவனும் பிளாக் ஃபர்ஸ்ட் பவுண்டி ஹண்டர் தான். ஆனால் அவன் இன்னும் 5 மில்லியன் கூட வரல, ஏன்னா அவன் கேம் நிறுத்திட்டான். நல்லா தான் விளாடுவான். அவங்களுடைய பிவிபி பண்ணி காட்டுறேன் கைஸ். அவன் என் க்ரூவில் இருக்கான். என் க்ரூவில் ஜாயின் பண்ணோன்னா கண்டிப்பாக உங்கள் யூசர் நேம் வேணும். அதுக்கப்புறம் நான் விளாண்டுருக்கும்போது நீங்கள் என் சர்வர் வந்தீங்கன்னா உங்களை ஆட் பண்ணி விட்டுருவேன். என் சர்வரில் அவ்வளோ பேர்லாம் இல்லை, வேணும்னா ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் குரூப் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலே இருந்துருங்க, நான் தான் சொல்லுவேன். என் க்ரூ வேஸ்ட்டு எதுக்கோ சொல்கிறேன். நீங்கள் இன்னும் எந்த க்ரூலையும் ஜாயின் ஆகல, அந்த மாதிரி என் க்ரூ ஜாயின்ட் ஆகிக்கோங்க. ஓகே, மங்கி கோஸ்ட் எடுத்தாச்சு. அவங்க நம்மளுக்காக ஒருத்தர் இருக்கான், கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணுவான். ஸோ நம்ம சீக்கிரமாக எல்லோரும் அடிச்சு விட்டு தூக்கணும். நிறைய டேமேஜ் விழுது மங்கி. நான் ஃபஸ்ட்டாக விளாடும்போது இவன் யாருன்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா தான் இவன் வேஸ்ட்டுன்னு தெரிஞ்சு. அங்கே ஒரு ஸ்பைக் ஃப்ரூட் யூஸ் பண்ணிருக்கான். எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரூட் ஐஸ் இல்லைன்னா மேக்மா இல்லைனா லைட் கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும். லைட்டெல்லாம் கிடச்சிதுன்னா எப்போ செகண்ட்ஸி போயிடுவேன். ஒரு 2 to 5 பார்ட்ஸில் நான் செகண்ட்ஸி போயிடுவேன். நான் உங்களோட நூபாக தான் இருப்பேன், ஆனால் எதுக்கோ சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. கேட்டுக்கோங்க. ஓகே, ஒரு லெவல் அடிக்கும் போது கிடச்சிச்சு. 2 லெவல் கிடச்சிச்சுன்னு நினைக்கிறேன். வாய்ஸ் இல்லைங்க கம்மியாக இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க கேஸ். வாய்ஸ் ஃபுல்லாக வச்சா ஏதோ சவுண்டு வரும். மைக்ரோஃபோன் லெவலில் அதிகப்படுத்தினா அது என்ன தெரில, ஏதோ நான் சவுண்டு வருது. ஓகே, நானும் பரவாயில்லன்னு சொல்லி இந்த சவுண்ட்லேயே மெயின்டைன் பண்ணிருக்கேன். கோஸ்ட்டை முடிச்சாச்சு, கொரில்லா கோஸ்ட்டுக்கு போயாச்சு. என்னது அது 16 காட்டவே இல்லை. என்னோட வேற ஒரு ஐடியில் கிராவிட்டி டீரெக்ஸ் இருக்குது. உங்களுக்கு அதுவும் வேணும்னா உங்கள் யூஸ் என்னமே கண்டிப்பாக வேணும். நான் கேமுக்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக வரணும், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நான் கமெண்ட் பண்ணியும் நான் வளர்றேன், நல்லாவே வளர்றேன், எனக்கு அது நல்லாவே தருது, கண்டுக்காதீங்க. ஓகே, கொரில்லா கோஸ்ட்டுக்கு போகிறோம். ஸோ ஸ்டாட்ஸை லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
மில்லியில் அதிகமாக வச்சுருக்கேன். ஏன்னா இவங்களாம் ஒன் ஷாட்டே என்ன பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கஷ்டப்பட்டு அடிச்சிட்ருக்கேன். சீக்கிரமாக கொண்டு வேணும். ஸ்டாட்ஸ் மில்லியில் அதிகமாக வச்சுருக்கேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு சி, செகண்ட் சி, தேர்ட் சி, இந்த 3 சியில் ஏதாவது ஒரு கைடு வேணும்னா சொல்லுங்கள். அந்த மொத்த சியும் வச்சு ஒரு கைடு பண்ணித்தரேன். கைடாக ஒரு வீடியோ பண்ணித்தரேன். எப்படி உங்களுக்கு வேண்டிய ஸ்வாட் எடுத்து தரணும், எப்படி டவ் கிங்கை ஸ்பான் பண்ணணும், எப்படி டவ் பிரின்ஸை ஸ்பான் பண்ணணும், பாஸ் எல்லாம் எப்படி ஈஸியாக அடிக்கிறது, மணி எப்படி சீக்கிரமாக எடுக்குது, அது எது வேணால் கேளுங்க. ஐ எம் எக்ஸ்பர்ட் இன் தட். ஏன்னா என் மெயின் ஐடியில் நான் 10 வாட்டிக்கு மேலே புதா ஸ்டாக்கில் வாங்கியிருப்பேன். ஸோ எதாவது வேணும்னா கேளுங்க. கொஸ்ட்டு வந்துருச்சா? ஓகே, எதுக்கும் இந்த கொஸ்ட்டை முடிச்சுக்கிறேன். எக்ஸ்ட்ரா லெவல் இந்த கொரில்லா கிங் அடித்தோடனே போயிடலாம்ல. ஓகே, இவன் தான் கடைசி. இவனை அடிச்சுட்டு த கிங் ஆஃப் ஜங்கிள் அவனை அடிக்க போயிடுவேன். அவன் கில்ல ஸ்டீல் பண்ணிட்டாங்க. கடுப்பாக இருக்கு. சரி, இவனால எனக்கு டபுள் எக்ஸ்பி லைட்டாக போயிடுச்சு. சரி, வேஸ்ட் பண்ணிட்டேன். 4 லெவல். வாவ் 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 வாவ். ஓகே, இப்போ நம்ம கொரில்லா கிங் அடிக்க போகிறோம். நிறைய வாட்டி செத்து போவோன்னு நினைக்கிறேன். ஸ்டாட்ஸ் திருப்பி மாற்றிக்கலாம். இப்பயும் மில்லியில் தான் அதிகமாக இருக்குது. வேறு எந்த வெப்பன்ஸும் யூஸ் பண்ண போக மாட்டேன். வெயிட், கொரில்லா கிங்க ஒருத்தன் லைட்டு வச்சு அடிச்சிட்டான். ஒய், என்னை கொள்றாங்க. இதுவே நான் மெயின் ஐடியா வந்தோன்னா 1 டேப் போதும், ஃபிஸ்ட்டு வச்சே முடிச்சுட்டு போயிருப்பேன். கொரில்லா கிங். ஓகே, அழுக ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ணுற, வாடா. ஏய் வாடா, சொன்னா கேள்றா. திருப்பி ஐயோ மாட்டிக்கிட்டேன். ஏதோ எஸ்கேப் போயிட்டேன். எனக்கு தெரிஞ்சு நான் செத்து போக மாட்டேனோ. ஓகே, லைட்டாக மேனேஜ் பண்ணுறேன். அப்படியே உங்களுக்கு எதாவது ஃப்ரூட்டுக்கு காம்போ வேணும்னா சொல்லுங்கள் கைஸ். இப்போ ஒரு வேளை நீங்கள் பவுண்டி ஹண்டராக இருந்தீங்கன்னா எந்த ஃப்ரூட்டு நான் என்ன காம்போ அந்த ஃப்ரூட்டுக்கு யூஸ் பண்ண தரலன்னா என்கிட்ட கேளுங்க. நான் எல்லா ஃப்ரூட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் கிச்சனி வந்து சில மித்திக்கல் ஃப்ரூட்ஸ் நான் பிவிபிக்கு யூஸ் பண்ணதில்ல. ஆனால் கேஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். சில மித்திக்கல் ஃப்ரூட் தான் நான் வந்து பிவிபிக்கு யூஸ் பண்ணது. ஸோ நான் யூஸ் பண்ண மித்திக்கல் ஃப்ரூட்ஸ்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் என்ன காம்போன்னு சொல்லுவேன். ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பேன் எல்லா காம்போவும். ஐஸ்க்கு வந்து பேசிக் தான், உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்கு சொல்ல வேணாம். அதுக்கப்புறம் என்ன பவுண்டி பிவிபிலாம் கூப்பிடாதீங்க. ஒன்னிவான் அந்தமாதிரிலாம் நான் நூபே. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு பிவிபி பண்ணிடலாம். கண்டிப்பாக செத்துருவேன். உங்கள் கையில் செத்து போகிறதுக்கு பதிலாக நான் இப்போயே சொல்லிவிடுவேன். ஓகே, ஐயோ கொரில்லா கிங் இல்லை. ஓகே, ஒரு மங்கி அடிச்சுட்டு போயிடலாம். ஓகே, ஈஸி. ஒரு டேமேஜ் கூட விழல. நான் ஏன் எதுவும் வாங்க வைக்கிறேன்னா, நான் வந்து எந்த வெப்பன்ஸும் இப்போ நான் வெப்பன்ஸ் வாங்கணுன்னா கண்டிப்பாக 50 லெவல் வந்தோன்னா உடனே ஸ்பின் பண்ண முடியாது. ஆனால் இப்போ நான் எதுவுமே வாங்கினேன்னா கரெக்டாக இருக்கும் 50 லெவல். அப்போ 30,000 தான் நினைக்கிறேன் ஸ்பின் பண்ணுறதுக்கு.
ஃப்ரூட்டை ரோல் பண்ணோடனே ஒரு கொஞ்ச நேரம் கிரைண்ட் பண்ணிட்டு வீடியோ கட் பண்ணிவிடுவாங்க. இன்னும் உருளை இருக்குது டபுள் எக்ஸ்பி போட்டு அதை கருமம். இப்போதைக்கு நம்மக்கிட்ட 7000 இருக்குது கைஸ். நாட் போட்டுட்டேன். எங்கே இருக்கு பின்னாடி? நான் அவ்வளோ பெரிய யூடியூபரில் கைஸ், ஆனால் கண்டிப்பாக ஒரு காலத்தில் ஒரு பெரிய யூடியூபராக வருவேன். ஓகே, இங்கேருந்து தெரியுது பைரட் வில்லேஜ். நான் கடைசியில் தான் எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஃபைட்டிங் ஸ்டைல் வாங்குவேன் இந்த ஐலாண்ட் விட்டு போகும்போது. ஏன்னா கண்டிப்பாக ஏதாவது நல்ல கிரைண்டிங் ஃப்ரூட் கிடைக்கிறதுக்கு நான் ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதனால தான் சொல்கிறேன். யாரா இவன் ஸ்பின் ஃப்ரூட் யூஸ் பண்ணிருக்கான்? ஓகே, எனக்கு ஸ்டீல் பண்ணான்னு இருக்கேன், பார்ப்போம். ஓகே, ஸ்டீல் பண்ணுறதுக்கு கரெக்டான டைம். நியூ மூவ் அவைலபிள். ஐயோ, பிபி அன்லாக் பண்ணுறான். நான் கூட மிஸ் பண்ண விரும்பல. என்ன அடித்து இருக்கிற நான் ரீஸ் பண்ணதுக்குள்ளே ஐயோ வரானே. நான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன். நான் வந்து செத்துறேன். பிபின்னு டிசேபிளில் இருக்குது. ஸோ ஐ எம் லக்கி. ஐ டோன்ட் வாண்ட் டு கேர். நான் எப்பயும் விளாட்ற மாதிரி பிளாக் ஃபிஷ் இது மாதிரி விளாண்டுட்டு நான் கண்டிப்பாக இந்த லெவலில் அவனை பிபி அடிச்சிருப்பேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்ல லக் கிடைக்குங்க. நல்ல ஃபுட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மை லக். சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கும் லக் கிடைக்கும். அப்படி தான் எல்லாம் யூடியூபர்ஸ் சொல்லி புழுகுறாங்க. அதனால தான் நானும் சொல்கிறேன். நான் செகண்ட் சேர்ந்தோடனே எனக்கு நல்ல ஃபுட் கிடச்சோடனே உங்கள் கூட நான் கண்டிப்பாக ட்ரேட் பண்ணுவேன். ஓகே, எல்லா கீழே அவனையும் எடுத்துட்டான். வேறு சர்வர் போகலான்னு இருக்கேன். சிங்கப்பூர் சர்வர். அங்கே தான் ஒருத்தர் நீங்கள் கிரைண்ட் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். வேறு சர்வர் வந்தாச்சு கைஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சாச்சு. இன்னும் 20 தான் நீ ரெக்கார்ட்.
காய்ஸ் நம்ம ரோல் பண்ண போகிறோம். 60 லெவலே வந்தாச்சு. காசுக்காக தான் கிரைண்ட் பண்ணிருந்தேன். இப்போ வந்து ஸ்லோப் எடுத்துகிட்டு போகலாம். மேக்ஸிமம் எனக்கு லைட் இல்லைனா ஐஸ் தான் வேணும். நானும் பேசுறேன். சும்மா ஃப்ளேம் இல்லைனா ஐஸ் தான் வேணும். அதுதான் வேஸ்ட்டாக கிடைக்கும். ஸ்பின் ராக்கெட் போயிட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்ச நல்லா ஃபுட் தான் கிடைக்கும். பிகாஸ் ஐ எம் தி இம்மோர்டல் பேக்கன். ஜியோலஸோட ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க மேக்ஸிமம். என்னடா இது? வாட் கைண்ட் ஆஃப் பிளாக் இஸ் தட்? கிரியேஷன் ஃப்ரூட்டா? காய்ஸ் இங்கே ஏற்கனவே நல்ல ஃப்ரூட் இருக்கு. அடுத்த ஐலாண்டுக்கு கரெக்டாக இருக்கும். டெசர்ட் ஆஃபீஸர்ஸ் அவங்க கிட்டலாம். ஓகே, நம்ம ட்ரிக்கை நம்ம யூஸ் பண்ணுவோம். கூலி மோஜி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல லக் கிடைக்கும் கைஸ். தப்பாக போட்டேன். இதுதான் என்னோட ட்ரிக்கு கைஸ். நல்ல ஃபுட்டெல்லாம் எனக்கு இப்படி தான் கிடச்சிருக்கு. டான்ஸ் போட்டுட்டு ரோல் பண்ணால் போதும். பரவாயில்ல கைஸ். ஈகிள். ஓகே, அப்போ வந்து இருங்க, நான் ஒன்றே ஒன்று செக் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு ஈகிளுக்கு வந்து கடைசி மூவ் தான் ஃப்ளைன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃப்ளைட் வந்து 150 கஷ்டம். ஸோ வந்து நான் என்ன ஃப்ரூட் சாப்பிட போகிறேன்னா ரீஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 77 இங்கே இன்னும் ஒரு 12 போகலாம். 48 இங்கே போட்டுருவோம். ஸோ நான் என்ன ஃப்ரூட் சாப்பிட போகிறேன்னா சாப் ஃப்ரூட். ஐ மீன் பிளேட் ஃப்ரூட். இன்ஃபினிட்டி M1. அதுக்கப்புறம் இந்த 3 நல்ல 3 ஒன் ஷாட் பண்ண முடியுமா மங்கியை? ஓகே, ஒன் ஷாட் பண்ணும்போது நல்லா இருக்கு. இது என்ன ஐலாண்ட் நல்லா இருக்கும்? மெரின் ஃபோர்ட்ரஸுக்கு நல்லா இருக்கும். மெரின் ஃபோர்ட்ரஸுக்கு அப்புறம் வருது எல்லாம். ஓகே கைஸ், நம்ம ஃப்ரூட்டியை ரோல் பண்ணியாச்சு. ஃப்ரூட்டியை சாப்பிட்டாச்சு. நாளைக்கு தான் நான் திருப்பி ரோல் பண்ணி சாப்பிடுவேன். பார்ப்போம். ஐஸ் கிடைக்கும்னு நினச்சேன், ஆனால் ரேர்லி ஈகிள் கிடச்சிச்சு. ஓகே, பை கைஸ்.